Assalamualaikum. Welcome back to our channel farhanadesigner. I hope all are fine. Few days க்கு முன்னாடி இந்த டிசைனை ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தப்போ டுட்டோரியலுக்காக நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூஸ்வலாக ஆரி ஒர்க்குக்கு ஸ்லீவை எப்படி மார்க் பண்ணுவோமோ அது போல் பர்ஃபெக்டாக மார்க்கிங் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் 1 inch to 1.5 inch விட்த் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க விட்த் மெஷர்மெண்ட் 1 inch 0.1. இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிற ஸ்லீவ் டிசைனோட சென்டர் பாயிண்ட்டை ரொம்ப டார்க்காக மார்க் பண்ணிங்கன்னா விசிபிளாக தெரியும். ஸோ லைட்டாக இருக்க மாதிரி சென்டர் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டரில் கரெக்டாக ஹைட் வந்து 2 inch மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடோட விட்த் வந்து 2 inch இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து விட்த் மார்க் பண்ணுறப்போ 2 inchலேருந்து 2.5 inches வரைக்குமே மார்க் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ ஸ்கேலை யூஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட் அண்ட் சைட் பாயிண்ட்டை லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுற சைட் லைன்ஸை டார்க்காகவே மார்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த லைன் ஃபுல்லாகவே ஒர்க்கு வர்றதுனால மார்க்கர் வந்து விசிபிளாக தெரியாது. இப்போ ஸ்லீவோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஷீட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பராக மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த ஃபேப்ரிக்கில் நான் ஒர்க் பண்ண போகிற பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 34 பிட்வீன்குள்ளே இருக்கிறது தான். அதனால் விட்த் வந்து 1 inchலேருந்து 1.25 inches போதுமானதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபேட் சைஸ் பாடிக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா விட்த் 1.5 inch வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் மார்க்கிங்க்கு ஃபஸ்ட்டு ரைட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி மார்க்கிங் பண்ணிங்கன்னா தான் சென்டர் லைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். பிகினர்ஸ் நிறைய பேர் கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணுறப்போ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அந்த மார்க்கிங்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா டச்சப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்கிங் எல்லாமே போயிடும். அப்படி இல்லைனா ஹாட் வாட்டர் ஆர் சோப் லிக்விட் யூஸ் பண்ணியுமே நம்ம மார்க்கிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சோப் லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபேப்ரிக்கோட கலர் வந்து டல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் மார்க் பண்ணிகிட்டு இருக்க ஸ்லீவோட லென்த் எல்போ. ஸோ எனக்கு 6 லைன் கிடச்சிருக்கு. நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ்க்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 3 to 5 lines பிட்வீன்குள்ளே கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ விட்த்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா ஸ்லீவ் டிசைன்ஸுக்குமே நம்ம ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. கிளைண்ட் உங்ககிட்ட ஒரு கேட்லாக் காட்டுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ட்ரேசிங் பண்ணாமல் எப்படி ஹேண்ட் ஃப்ரீயாக மார்க்கிங் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கோங்க. ஒரு சிம்பிள் டிசைன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கே நம்ம ட்ரேசிங் ஒர்க்கில் பழகிட்டோம் அப்படின்னா ப்ரைடல் ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் டிசைனோட லைன் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணலாம். இந்த ஸ்லீவ் ஒர்க்கில் நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறதுனால அதோட பிட்வீன் டிஸ்டன்ஸ் 1 inchலேருந்து 1.25 inches வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 inch மார்க் பண்ணாமல் 1.25 inches தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணுற சைட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்களோ சேம் அதே போல் ஆப்போசிட் சைட்ஸ்லையுமே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சேம் மெஷர்மெண்ட்டோட 2 பக்கமுமே மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஒர்க்கு போட்டதுக்கப்புறமா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு டிசைனை கேட்லாக்காக இருந்து பார்க்குறப்போ அதில் இருக்க ஒர்க் எல்லாமே பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் மார்க்கிங் எல்லாம் பண்ணுறப்போ தான் அந்த டிசைனோட ஃபுல் ப்ரொசீஜரே டஃபஸ்ட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிகினர்ஸ்க்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக மார்க்கிங் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னலான்றதை பார்க்கலாம். சாரியோட பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி ஜரி த்ரெட்டோட கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோட சாரியோட பார்டர் கலர் காப்பர். ஸோ காப்பர் கலர் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கஸ்டமைஸ் பண்ண போகிற ஸ்லீவ் டிசைனோட ஸ்லீவோட பாட்டமில் பேசிக் பார்டர் எதுவுமே வராது. ஜரி த்ரெட் மட்டும்தான் வரும். ஜரி த்ரெட்டை எப்போவுமே ஸ்டிச் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்டிங் பண்ணுறதுக்காக ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்க ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் B7000 க்ளூவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஆல்சோ ப்ளவுஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்டோன்ஸோட சைஸ் 4 mm 5 mm எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல. பட் கரெக்டான சைஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்னே 1/4 inch பிட்வீன் டிஸ்டன்ஸ் விட்டுருக்க ஒவ்வொரு டாட்லையுமே ஸ்டோன்ஸை வந்து ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி க்ளூவை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டிசைனில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை ப்ளஸ் ஷேப்பில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணால் லைஃப் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் காஸ்ட்லியாக ஆல்சோ ப்ராப்பரான மெத்தடில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது லைஃப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ளவுஸ் லைஃப் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத நம்ம கேரண்டியாக சொல்ல முடியும். நீங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வெறும் ஸ்டோன்ஸை மட்டும் யூஸ் பண்ணாமல் பீட்ஸுமே சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கும் ஹைலைட்டிங்காக இருக்கும் அண்ட் ஸ்டோன்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் கம்மியாக இருக்கும்.
மார்க் பண்ண பிளேஸ் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டோன்ஸில் ஹைலைட்டிங் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக கோல்டு கலரில் இருக்க சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன். தென் 2mm சைஸில் இருக்க கோல்டு கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட சின்ன சைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா தெரியாது. அதனால் 2mm பீட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு மெட்டீரியல் 3mm சைஸில் இருக்க டல் கோல்டு கலர் பஞ்ச் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். உட்டன் நீடில் ஒரு கட் பீட், ஒரு 3mm பீட், ஒரு சீக்வன்ஸ் இதே மாதிரி கண்டினியூஸாக லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டூலிப் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனாக தான் உங்களால் லோட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உட்டன் நீடில் ஒரு அயன் நீடில் நல்ல ப்ராக்டிஸ் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா டைமுமே சேவிங்காக இருக்கும் அண்ட் சீக்கிரமாகவுமே ஒர்க் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸோட பிட்வீன் டிஸ்டன்ஸில் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடில் ஒரு சீக்வன்ஸ், ஒரு 3mm பீட், ஒரு கட் பீட் இருக்க மாதிரி ஆப்போசிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டர்லையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் டிசைனை ஷார்ட்ஸ் வீடியோவில் மினி டியூட்டோரியலாக அப்லோட் பண்ணியிருந்தப்போ ஒரு சீக்வன்ஸ், ஒரு 3mm பீட், ஒரு கட் பீட் இது ஒவ்வொன்றுமே ஸ்டிச் பண்ணப்போ எண்ணாட் போடணுமா அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே எண்ணாட் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்காது, ஆல்சோ ரொம்ப லேட் ஆகும். அதனால் ரைட் சைட், லெஃப்ட் சைட், சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பிட்வீன் டிஸ்டன்ஸை ஸ்டிச் பண்ணும் போதும் அப்போ நீங்கள் எண்ணாட் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா வீடியோவை கிளியராக பாருங்கள். நான் எந்த பிளேஸில் எண்ணாட் போடுறேன் அப்படின்றதையும் நான் காட்டியிருக்கேன். பீட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஜர்தோசி எதனால் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பீட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், போத் ஸ்லீவ்ஸில் ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் பார்டர் மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1000லேருந்து 1300 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இதே நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், போத் ஸ்லீவ்ஸுக்கு ஒர்க் பண்ணுறப்போ அதோட ப்ரைஸே உங்களுக்கு 1400லேருந்து 1600 வரைக்குமே வரும். பிகாஸ் ஜர்தோசியோட பீட்ஸோட ப்ரைஸ் கம்மி பண்ணுறப்போ ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஜர்தோசி அப்படின்றது இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு மெட்டீரியல். பீட்ஸை யூஸ் பண்ணி 1 இன்ச்சில் சிம்பிள் ப்ளவுஸ் ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறப்போ மேக்ஸிமம் 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ மேக்ஸிமம் 1 to 1.5 days கிட்ட நமக்கு டைம் எடுக்கும். தென் பீட்ஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஜர்தோசியை ஸ்டிச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இன்ச்சுக்கு ஜர்தோசி கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 12 to 15 inches வரைக்குமே அதோட லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆல்சோ அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுனால தான் ஜர்தோசியோட காஸ்ட் அப்படின்றது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த டவுட்ஸை நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபைனலாக இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு நான் சொன்ன மார்க்கிங் மெஷர்மெண்ட்டை நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த ஸ்லீவ் டிசைனை கஸ்டமைஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ் டிசைனை எல்போ ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1900லேருந்து 2100 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இன்க்ளூடட் திஸ் ப்ரைஸ் வித் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக். லுப்னாஸ் ஹென்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து பிரைடல் ஹென்னா கோன் கிட் மாதிரி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அப்கமிங் பிரைட்ஸாக இருக்கீங்க, அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஹென்னா ஆர்டிஸ்ட் செர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டேட் நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா டைரக்ட் டோர் ஸ்டெப்ஸ் ஹென்னா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹென்னா கோனை நான் யூஸ் பண்ண ஸ்டெயின் வீடியோவை எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரைடல் கோன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் ஹென்னா டிப், நெயில் கோன், நெயில் பாலிஷ் எல்லாமே 100% ஹலால் அண்ட் ஆர்கானிக்கான முறையில் தான் மேக் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். கால் ஆர் மெசேஜ் பண்ணி என்கொயரிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் என்கொயரிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி செக் அவுட் மை டிஸ்கிரிப்ஷன்.